மூத்தோர் மீதான துஷ்பிரயோகம் என்பது பூமியின் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் மறைத்து வைக்கப்படும், பேசத் தயங்கப்படும் ஒரு விஷயமாகும். ஆனால் தமிழ் சமூகத்தில் அந்த அவமானம் தலைமுறைகளாக சந்தித்த போரின், பயத்தின், அமைதிக்கான போராட்டத்தின் கீழ் புதைக்கப்பட்ட இருண்ட இரகசியங்களாக மாறுகிறது. ஏன் அதிகமான தமிழ் மூத்தவர்கள் தங்களை துஷ்பிரயோகம் செய்யவும், தனிமைப்படுத்தவும், கைவிடப்படவும் அனுமதிக்கிறார்கள்? எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் மௌன வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆழமான உண்மைகளை எதிர்கொள்ள சமூகமே எத்தனித்து கொண்டிருக்கிறது. இந்த மௌனத்தை புரிந்து கொள்ள, அந்த போராட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டம் எங்கே, எப்படி தொடங்கியது என்பதை நோக்கி மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும். எங்கள் நாட்டில் இந்த போராளிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் சண்டைகள் நடந்து கொண்டிருந்தது, போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் எனக்கு நான் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க இடம் இல்லாமல் அகதிகள் மாதிரி அந்த இடம் மாறி இந்த இடம் மாறி 2-3 இடம் மாறி திரிஞ்ச நாங்கள். அப்போ அந்த நேரம் இந்த கனடா ஆக்களை ஏற்றுக்கொள்வது, அகதிகளை ஏற்றுக்கொள்வது என்று அறிஞ்சு 83வது ஆண்டில் நடைபெற்ற கலவரத்தின் பின்பு அந்த நாட்டில் நாங்கள் தொடர்ந்து சீவிக்க முடியாது, குறிப்பாக குடும்பமாக இருப்பவர்களுக்கு மிக மிக கஷ்டம் என்ற ரீதியில் வெளிநாடுகள் இங்கு ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் குடும்பத்தோடு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று வெளிநாடுகளுக்கு வந்தோம். ஒருத்தர் அவர் என்னை வரவழைத்தார். அவர் அந்த நேரம் அதுக்கு இந்த ஸ்பான்சர் என்று சொல்லக்கூடிய ஸ்பான்சரிங்கை செய்து என்னை கூப்பிட்டார். பொறியியலாளராக இருந்த முறையில் எனக்கு இங்கு வந்து என்ன வேலை என்றாலும் செய்து, தொழில்நுட்பங்களில் உள்ள வேலைகளில் செய்து மற்றவர்களையும் தொடர்ந்து வரவழைக்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று எனது தம்பி ஒருவர் முதலே கனடாவுக்கு வந்திருந்தவர் என்னை முதலாவதாக கனடாவுக்கு வரவழைத்தார். வாழ்க்கை ஆரம்பத்தில் புதிய இடம், குடும்ப பொறுப்பு. அதே நேரம் இந்த கனடாவில் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு தாயகத்தில் உள்ள உறவுகளும் தாயகத்தில் நடக்கும் சம்பவங்களும் எப்பவும் மனத்தை உறுத்தி கொண்டிருந்தது. அந்த நிலையில் நேரடியாக எங்களும் இரத்த உறவினர்களுக்கும் மறைமுகமாக சிறிது மற்ற சமூகத்தவர்களுக்கு நாங்கள், எங்கள் சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு நாங்கள் அப்பப்போது தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தோம். அந்த ரீதியில் நாங்கள் புதிய நாடு, புதிய ஓட்டத்தில் இருந்தாலும் எங்கள் 75% நேரங்கள், உழைப்புகள் தாயகத்தில் உள்ளவர்களுக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம். நான் என் வீட்டுக்கு கிட்ட ஒரு முதல் தடவையாக நான் ஒரு வித்தியாசமான துப்பாக்கி சூட்டு சத்தங்களை கேட்குறேன். ஸோ அந்த நேரம் என்ன நடந்தாலும் ஒருத்தருக்குமே தெரியும், ஏன்னா இட்ஸ் வெரி நியூ டு அஸ். அப்போ எல்லோரும் வெளியில் போய் என்ன இப்படி ஒரு பெரிய சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லோரும் ரோட்டில் நின்று பார்த்து உடனே கேட்க, எங்களை கடந்து ஒரு இராணுவ வாகனம் சத்தம் போட்டு கொண்டு போகுது. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. அப்போ நாங்கள் ஒன்றும் தெரியாமல் நின்று கொண்டு கேட்க, பின்னால் வந்தவன் சொல்லிச்சுன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, அதில் கனவேரை சுட்டு போட்டாங்களேன்னு சொல்லி எங்களோட வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸுக்கு தள்ளி ஒரு பஸ்ஸில் வந்த ஆக்களை மறைச்சு அதில் வந்த ஆக்களில் நிறைய பேரை சொட்டு சாக்கொள்ளிட்டினோம். அது எங்களோட வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் அதெல்லாம் எங்களுக்கு இந்த சத்தம் கேட்டது. அதுதான் 83ஆம் ஆண்டு கலவரம், அதன் ஆரம்பம் அப்படித்தான் நடந்தது. அதுக்கு முதல் நாள் யாழ்ப்பாணத்தில் ஒரு தாக்குதல் நடந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த இராணுவ தாக்குதல் நடந்தது. அதுலேருந்து தொடர்ந்து நிறைய யுத்தங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியான இராணுவ தாக்குதல்கள், முன்னேற்பாதல்கள். அதே இராணுவம் சில மாதங்களில் திருப்பி ஒரு தாக்குதலை தொடங்கி எங்களோட வீட்டுக்கு முன்னாலேயே அந்த துப்பாக்கி சின்னங்களும் துப்பாக்கி சூடலும் கேட்க நாங்கள் வீட்டை விட்டுட்டு ஓடி போய் பின்னுக்கு இருந்த ஒரு கொட்டியில் பதுங்கியிருந்தோம். அந்த கிராமத்தில் எங்களோட வீடு தான் கடைசியான இராணுவ முன்னேற்ற பாதையில் இருந்தது. அதனால் நாங்கள் திருப்பியும் ஒரு இடம்பெயர்ந்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நமது உரையாடலை தொடரலாம். இலங்கையின் தமிழ் சமூகங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு நிலையான வாழ்க்கையின் ஓர் ஒழுங்கு இருந்தது. மரபு, மொழி, அடையாளம் ஆகியவற்றில் வேரூண்டி இருந்த குடும்பங்கள் அந்த பழக்கப்பட்ட வாழ்க்கையின் அடியில் சிறிய பிளவுகள் உருவாக தொடங்கின.
பாகுபாடு அமைப்பிலான புறக்கணிப்பாக கடினமாக மாறிய பொழுது பதற்றம் மிகவும் ஆபத்தான ஒன்றாக மாறியது. ஒரு தலைமுறையே மறுபரிசீலனை செய்யும் அளவுக்கு ஒரு மோதலுக்கான மேடை உருவானது. அப்போ 87ஆம் ஆண்டு அந்த நேரம் எனக்கு 11 வயசு. அது யுத்தத்தின் 2வது அலையாக எனக்கு பட்டது. அதுக்கு பிறகு நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இந்திய இராணுவ முகாம் இருந்தது. அதில் நடந்த கொடுமைகள், அதில் நடந்த சித்திரவதைகள், அங்கே இருந்த பல்வேறுபட்ட தாக்குதல்களையும் நேரடியாக அந்த சிறுவயனா நான் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. யுத்தத்தின் 2வது அத்தியாயமாக நான் பார்க்குறது இந்திய இராணுவ காலம் 87லேருந்து 91 வரை. 91ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய இராணுவத்தின் வெளியேற்றத்துக்கு பிறகு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் குடநாடு வருது. என்னை மீண்டும் இடம்பெற வச்சது. நிறைய பேர் என்னோட படித்தவ யுத்தத்தில் போய் யுத்தத்துக்காக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். சிலர் நேரடியாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த 95ஆம் ஆண்டு முன்னறிப்பாதல் நடைபெற்று கொண்டிருந்த நேரம் நாங்கள் வீட்டை விட்டு வெளிக்கிட்டு போய்கொண்டிருக்கையில் இடையில் ஒரு தெரிந்தவர்களோட வீட்டை தங்கியிருக்க தான் நவாலி தவாலே மீதான தாக்குதல் நடந்தது. அது அந்த நான் தங்கியிருந்த வீட்டிலிருந்து ஒரு 5 வீடு தள்ளி. அப்போ எங்களுடைய தலைக்கு மேலால் தான் இந்த விமானங்கள் கொண்டு வீசியது. அதுக்கு பிறகு அங்கே இருக்கையில்லாத ஒரு பயம் பெறையக்க நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிட்டு போய்க்கல. அந்த படுகொலை நடந்த ஒரு 2-3 மணி நேரம் தான். அப்போ அந்த ரோட்டு சகதியாக, குருதி சகதியாக, மனித பிணங்கள், மனிதர்களுடைய அவயவங்கள் எல்லாம் வீதிகளில் சிதறி கிடந்த ஒரு அவலத்தை நேரடியாக பார்க்குற சந்தர்ப்பம் அப்போ தான் எனக்கு கிடைச்சது. யுத்தம் நடந்தது, நிறைய இடங்களில் குண்டு வீசுது, சத்தம் கேட்குது என்றெல்லாம் பார்த்தாலும் நேரடியான அனுபவம் நவாலி தவாலிய படுகொலை தான். பலருக்குள்ள தாக்கங்கள் இந்த நாட்டை விட்டும் இனத்தை விட்டும் நிலத்தை தங்களுக்கு ஒரு வீடு வாசல் நின்று கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கல்லுகளாக கட்டி உழைத்து கட்டி அப்படி உருவாக்கிய வீடுகளை விட்டு வந்ததும், உறவினர்களை கொண்டு வந்ததும், அங்கே உள்ள சுவாத்தியங்கள் போன்ற இவற்றையெல்லாம் விட்டு வந்ததுகள் எல்லாம் ஒரு மனத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள் தான் இங்கு சில கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவற்றை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே டவுனுக்கு அடிதான் செல்லடி. அதால் நான் 91 வலிக்கிட்டு 92 இங்கே வந்துட்டான். வந்து இப்படித்தான் அலுவாப்படுறான். ஒரு நிம்மதியில் கடைசி மனுஷன் இருக்கான்னு பார்த்தா வரும். அதால் எனக்கு பெரிய ஆபத்துகள் நடக்குது. இன்றைக்கு விலகதியில் இருக்கிறான். என்னால் தாங்க இல்லாத துயரம். இங்கே நாங்கள் இருக்க கோட்டைக்கு பக்கத்தில் வானத்தால் வந்து பொம்பன்றதை விட அந்த பீப்பாக்களில் கொண்டாந்து கக்காக்கள் கூட எங்களோட வீடுகளில் ஊற்றினது பிளேனில் இருந்து. அப்படி இருக்கையில்லாமல் ரயில்வே ஸ்டேஷனால் வரைக்கெல்லாம் நாங்கள் ஒரு 25-30 பிரீதங்களை கடந்து ரத்தம் ஓட அதால் தான் நாங்கள் பேருந்து கிளிநொச்சியில் வந்திருந்து கிளிநொச்சியிலும் இருக்கையில்லாமல் பூமிங் ஷெல்லிங் எல்லாம் கிள்ளையும் அம்பிட்டு பங்கருக்குள்ள நாளுக்கு நாளாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து தான் நாங்கள் வவனியா வந்து இஞ்சால வந்தது. போர் தீவிரமான போது அதன் விலையும் அதிகரித்தது. பல தமிழ் பொதுமக்களுக்கு உயிர் பிழைப்பதற்கு அவர்கள் வாழ்ந்த அனைத்தையும் பின்னால் விட்டுச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. வீடுகள், அன்புக்குரியவர்கள் திரும்பிச் செல்லும் வாய்ப்பையும் கூட. அவர்கள் மேற்கொண்ட பயணங்களில் நம்பிக்கையும் மனவேதனையும் ஒன்றாக இருந்தன. கனடாவுக்கு வந்தபோது அவர்கள் பாதுகாப்பை பெற்றனர். ஆனால் அத்துடன் ஒரு புதிய நிஜத்தையும் எதிர்கொண்டனர். புதிய அமைப்புகள், புதிய கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கையை அடிப்படையில் இருந்து மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு கடின பொறுப்பு. Loyalty starts from the fact that the parents get sponsored by the children. So there is this feeling of gratitude, eternal gratitude. That sense of gratitude overcomes, suppresses all that other emotions that comes out of negative actions by the children. So when they come here, they get excited, they are happy to be with the children. And then, of course, when they go through different kinds of abuse by the children, they feel that, oh, they should put up with it because they brought us to this country. Because this country is not the same as in Sri Lanka, where
one income was good enough those days, not now, but still, So the children are going through all these financial challenges and get stressed out at work, so might as well put up with this. And then loyalty also, in a way, gets connected with, I shouldn't spoil my son's name or the daughter's name. Okay, I brought them into this world. I have no choice but to put up with it. And they cry. They cry in private. And they close the door and cry, So this is where, unfortunately, loyalty by the elderly puts them or leads them to. 70 வயதுக்கு அங்கால எல்லாரும் தனிமைப்படுறது வழக்கம். இருவராக இருந்தாலும் ஒருவரை பிடியும் பிரியத்தான் வேணும், ஒருவரை தனித்து வாழ வேணும். உங்களோட கணவன் மனைவி ஒரு ஆள் செத்துடுவா, ஒரு ஆள் தான் தனித்து வாழ வேண்டி வரும். இதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வாழ்க்கை முறைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேணும் என்றதை நான் படித்து கொண்டேன். ஆக குறைந்தது 10 வருஷம் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது சில வயோதிபர் இல்லங்களில். ஆனால் தமிழருக்குரிய வயோதிபர் இல்லங்கள் இங்கு சொல்லுற அளவுக்கு இல்லை. ஆனபடியால் படிக்கு நாங்கள் ஒரு வயோதிபர் இல்லத்தில் கொண்டே சேர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சாப்பாட்டு பழக்கங்களை மாற்றிக்கொள்வதா இல்லை இந்த வயதில். ஆனபடியால் தமிழ் வயோதிபர் இல்லங்கள் வரும் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டித்தான் இருக்கும். பல உண்மைகளை தெரிந்து கொள்ள காத்திருங்கள். கனடாவில் தமிழ் குடும்பங்கள் தமக்கான ஒரு நிலையான வாழ்க்கையை உருவாக்க தளராமல் உழைத்தனர். அவர்கள் தாங்கிக் கொண்டிருந்த மன உளைச்சல் அப்படியே மறைந்து விடவில்லை. அது நினைவுகளில், உறவுகளை பாதித்ததில், தலைமுறை இடைவெளிகளில் அமைதியாக வாழ்ந்தது. ஆண்டுகள் கடந்த போது ஒரு காலத்தில் இளையவர்களாக, உறுதியானவர்களாக இருந்த பலர் முதியோர்களாகி சொல்லப்படாத துயரம், தனிமை மற்றும் போரின் நிழல்களுடன் வாழ வேண்டிய ஒரு நிலை உருவானது. இவை பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகும் பலவீனங்களாகவும் சில சமயம் பயன்படுத்தி கொள்ளப்பட்டதாகவும் இருந்தன. இதெல்லாம் சொல்லுவேன், நீங்களும் எல்லாம் அவைகளோட கதைக்கலாம் தானே, உங்களோட பிள்ளைகள் தானே, நீங்களும் படிக்காத கதைக்கலாம் தானே. சில பேர் சொல்லினோம், நாங்கள் சொல்கிறத கேட்குது, என்னம்மா செய்கிறது, எங்களுக்கும் வேலியல் பிள்ளைகள் எல்லாம் பெற்றுட்டோம், அப்போ என்ன செய்கிறது, அதுகளை கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவினோம். இப்போ பிள்ளைகளுக்காக வேண்டி செய்ய வேண்டியதாக இருக்குது, இந்த பேர பிள்ளைகள் ஸ்கூலால் வரைக்கல, அப்போ அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவினோம். சில பேர் சொல்லுவினோம், நாங்கள் சொன்னாலும் அதுகள் கேட்காதுகளம்மா, இந்த காலத்து பிள்ளைகள் கேட்காதுகள், அப்போ என்ன செய்கிறது, வேண்ட வழியிலேயே நாங்கள் போகிறோம் அப்படித்தான் சொல்லுவினோம். இதில் பார்த்தீங்களென்றால் இதில் ரிப்போர்ட் பண்ணுற லெவலுக்கு வரைக்கலையே ஒரு தூரம் வந்து விட்டதென்று தான் அர்த்தம். இப்போ விஷயங்கள் இது கிரிமினல் ஆஃபென்ஸாக அப்போ பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று குடும்பத்திலே குழப்பமாக இருக்கலாம். இப்போ நான் போய் இதை இன்னொருவருக்கு பகிர்ந்து கொண்டால் இதுங்கிறது குடும்பத்தை பிரித்து விடும் என்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம். இன்னொன்று குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துவிடும் என்று இருக்கலாம். பிள்ளைகளுக்கு கரைச்சல் கொடுக்கக்கூடாது. இனி சில நேரங்களில் கரைச்சல் அப்படி சொல்லி அவைகளையே ஏசின பிள்ளைகளும் இருக்கணும். உங்களுக்கு எங்கள்ட வேலையை பார்க்க நேரம் இல்லை, உங்களோட வேலையாக நாங்கள் பார்க்குறது என்று சொல்லி ஏசுகிற பிள்ளைகளும் இருக்கணும். ஆகவே அந்த அந்த காரணத்தாலே அவைகள் பின்னடிப்பினம். முதியவர்கள் தங்களது பிள்ளைகளிலோ அல்லது தங்களது மருமக்களிலோ தங்கி இருக்கின்றார்கள். அப்போ இந்த துஷ்பிரயோகத்தை, இந்த அப்யூஸை நான் வெளியில் கொண்டால் இனி எனக்கு யார் என்னை கவனிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு பயமாகவும் இருக்கலாம். குறிப்பாக ஒரு அவமானம், எங்களது குடும்பம் பிரிந்துவிடும், என்னை கவனிப்பதற்கு இனிமேல் கவனிப்பதற்கு வேறு ஆள் கிடைக்காது, எனக்கு ஒன்று நடந்தால் அதை பற்றி கவலைப்படுவதற்கு யாருமே கிடைக்க மாட்டார்கள் என்ற ஒரு விதமான அச்சத்தில்தான் இவர்கள் இதை வெளியிலே சொல்வதற்கு தயங்குகிறார்கள். பிகாஸ் எங்களோட கல்ச்சரை பொறுத்தளவில் அடுத்த ஃபேமிலிக்கெலாம் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். எங்களுக்கு முன்னுக்கு ஆரம் ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை நடக்குதுண்டா கூட
எங்களோட சொந்த ஃபேமிலி கூட நடக்க உங்களுக்கு தெரியும் அது சொந்த ஃபேமிலிக்கு எது நடக்குதுண்டா கூட நாங்கள் பார்த்தா கூட கண்ணை மூடிட்டு போயிடுவோம். என்னோட சொன்னால் அது எங்களோட கல்ச்சுரல் சரியா. ஸோ அதை பிரேக் பண்ணி வந்தால் தான் இதுகள் எல்லாம் நிற்கும். இப்போ குழந்தைகளின் கதை வேறு. ஏன்னா குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான நிலைமை, இவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலைமை வரலாம். ஆனால் இங்கே கூடிய வரைக்கும் அந்த ஒரு அவமானம் என்னை இனிமேல் யார் பார்த்துக்கொள்வார்கள் என்ற கவலை தான் இந்த ரிப்போர்ட் பண்ணுவதற்கு தடங்களாக இருக்கின்றது. சில சம்பவங்களை நான் நிச்சயமாக என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்த்திருக்கின்றேன். ஏனென்றால் பல சம்பவங்கள் வெளியிலே வருவதில்லை. 96 விதமான துஷ்பிரயோகங்கள் அப்யூசஸ் இஸ் நாட் கோயிங் டு கம் அவுட். அப்போ நான் பார்த்த சில துஷ்பிரயோகங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. ஸோ ஐசோலேஷன் அகெயின், அதாவது தனிமைப்படுத்துதல். இவர்கள் ஏன் தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள்? சில பேருடைய பர்சனாலிட்டியே டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ எம் லிவிங் அவையில் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது சரியா. தே வில் பி மச் ஹாப்பியர் when they are alone. we are not talking about them. இது நன்றாக சமூகத்திலே ஓடியாடி திரிந்தவர்கள் திடீரென்று தனிமைப்படுத்தப்படுகின்றன. அதுக்குரிய காரணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுக்குத்தான் சொன்னேன் நான், உறவினர்கள் மிக முக்கியம், நண்பர்கள் மிக மிக முக்கியம். ஏன் இப்படி நடக்கின்றது, அவர்களுக்கு ஏதாவது என்றால் மென்டல் இல்னஸ்ன்றது மிக முக்கியமான எங்களோட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உரிய விழிப்புணர்ச்சி காணாதுன்னு தான் நினைக்கின்றேன். எனக்கு இப்பொழுதெல்லாம் கவலையாக இருக்கின்றது, எனக்கெல்லாம் இப்போ அழுகையாக இருக்கின்றது, அதை பற்றி நாங்கள் மற்றவர்களோடு கதைப்பதில்லை. அவைகளுக்கு பண்பாடு அடிப்படையில் தங்களுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க அவைகளுக்கு விருப்பம் இல்லை. தங்களுடைய பிள்ளைகளை வெளியால் சொன்னால் தங்களுக்கும் வெக்கம், பிள்ளைகளுக்கும் வெக்கம். இனி அது தெரிய வந்தால் பிள்ளைகள் அவர்களை துன்புறுத்துவார்கள். அது ஒரு காரணம் அவர்கள் செய்வதற்கு. மற்றது அவைகளுக்கு இது மொழி பிரச்சனை. சரியான தகவல்கள் அவர்களுக்கு போய் சேர்வதில்லை. இப்போ அவைகள் துன்புறுத்தலேருந்து விடுபடுறதுக்கு நிறுவனங்களுக்கு போகலாம். ஆனால் மொழி ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் போவதுக்கு மிக தயக்கம் இந்த ஆக்களுக்கு இருக்குது. என்னென்னா ஒரு தமிழ் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தில் இப்படி ஒரு அபியூஸ் கவுன்சிலர் என்ற கவுன்சிலரும் இல்லை. ஆனால் தமிழ் நிறுவனங்களுக்கு போனாலும் முந்தி அந்த ஆக்களுக்கு பயம் தமிழ் நிறுவனங்களுக்கு போனால் எங்களை பற்றி மற்ற ஆக்களுக்கு அவை சொல்லிடுவினம். அப்போ இது எங்களுக்கு ஆபத்துண்டு. மென்டல் ஹெல்த் பிரச்சனை உள்ளவையும் அப்படித்தான். நாங்கள் தமிழ் டாக்டர்ஸ்கிட்ட போகிறீங்களே என்னென்னா போனால் மற்றவைக்கு தெரிய வந்துடுமெண்டு அந்த ஒரு பயமும் எங்களோட சமூகத்தில் இருக்குது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எமது சமூகத்திலிருந்து பகிர்ந்து கொள்ளப்பட்ட பல கதைகளை நீங்கள் கேட்கலாம். இப்போ நாங்கள் 1983 வந்த பிரச்சனை 85ஆம் ஆண்டுக்கு பிறகு கனடாவில் இன்றைக்கு உலகத்திலே முதலாவது தமிழர்கள் கூடுதலாக புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள் கனடாவில் தான் இருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஆனால் அதே நேரத்தில் வந்தவர்களை சரியாக பாதுகாத்து, அதுவும் குறிப்பாக முதியவர்கள் கொஞ்ச காலம் போக இறந்தே போவார்கள். அவர்கள் வாழும் பொழுது, முதுமை அடையும் பொழுது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழலில் இருந்து அவர்கள் இறக்க வேணும். இப்போ ஒரு நர்சிங் ஹோம் கூட என்ன முதியோருக்குன்னு சொல்லி வேறு நர்சிங் ஹோம்களெல்லாம் இருக்குது. இப்போ சீனர்களுக்கு இருக்குது, 3 நர்சிங் ஹோம் இருக்குது, வேறு இட்டாலியன்ஸுக்கு இருக்குது. ஆனால் தமிழர்களுக்கு ஒரு நர்சிங் ஹோம் கூட இல்லை. அப்போ அந்த நர்சிங் ஹோம் தமிழர்களுக்கு இருந்தால் அவர்கள் அங்கேயே சாப்பாடு, அவர்களுடைய சாப்பாடு கிடைக்கும். அவர்களுக்கான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், அதாவது தங்களுடைய பண்பாடு கலாச்சார அடிப்படையில் சில விஷயங்களை அவர்கள் அங்கே கை கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்கிறது, தங்களுக்கண்டு ஒன்றும் வைக்கிறே இல்லை. அந்த இதை மாற்ற வேணும். பிள்ளைகள் படிப்புக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு இங்கே எல்லா 2 சொல்லி வேலை பார்த்து ரொம்ப சரியான கஷ்டப்பட்டுருக்கு இன்னும் சில பேர். அப்போ அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் தங்களோட வயசு வாழ்ந்த காலத்தில் தங்களுக்கண்டு ஒன்றும் இல்லை. அந்த நிலைமையால் தான் கனவேர் கஷ்டப்படணும் வழிய. அப்போ அந்த நிலைமைக்கு வராமல் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒன்று இருந்தால், காசு இருந்தால், பணம் இருந்தால் நாங்கள் ட்ராவல் பண்ணலாம்.
நாங்கள் எத்தனை இடங்களுக்கு போகலாம், சிலானுக்கு போகலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு கொண்டு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அதை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும். பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கடைசி உங்களுக்கு கண்டு இருக்கு இல்லை. அவர்களுக்கு துன்புறுத்தல் பற்றி நல்ல ஆளுமை உள்ள வேலையாட்களை நியமிப்பதற்கு எங்கும் முயற்சி இந்த துறைகளிலே இல்லை. இப்போ எங்கேயும் நாங்கள் போகணுமெண்டா அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு தான் போகணும். அதுக்கு எங்களோட ஆக்கள் போக மாட்டினோம். ஏனெண்டா அங்கே மொழி பிரச்சனை, மொழிபெயர்ப்பால் இந்த இப்படியான துன்புறுத்தல்களை கையாள முடியாது. இப்போ மொழிபெயர்க்காமல் எங்களோட ஆக்களையே நேராக கதைச்சி பேசி செய்யும் பொழுது அதால் அது அவைகளுக்கு கூட பிரயோசனமாக இருக்கும், அவைக்கு நம்பிக்கையும் வரும். அப்போ அந்த இது அரச நிறுவனங்கள் அதில் பிளவிடினம் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு எல்டர் அபியூஸ் கவுன்சிலர் என்றதே தமிழில் இல்லை. அப்போ இங்கே அந்த எங்களுக்குரிய சூழல் இல்லாதது எங்களோட மக்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளில் வெளியில் கொண்டு வர முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம். மனம் விட்டு கூறக்கூடிய ஒரு நிலைமை அங்கே உருவாக வேண்டும். இங்கு வருகின்ற போதுதான் அந்த சுதந்திரம் அல்லது 90களில் நாங்கள் அனுபவித்த சுதந்திரம் எப்படியானது, அதன் வலி எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை கனடாவிற்கு வந்த பின்னர் இங்கு அனுபவிக்கக்கூடிய அது கருத்து வெளிப்பாடு சுதந்திரமாக இருக்கலாம், எங்களுடைய நடமாட்டத்திற்கான சுதந்திரமாக இருக்கலாம், இங்கு எதுவும் செய்யக்கூடிய ஒரு நிலை வருகின்ற போதுதான் நாங்கள் அங்கே எவ்வளவு இழந்திருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. பல தமிழ் கனேடியர்களுக்கு அந்த ஆரம்பம் கடல் கடந்த புற நாட்டில் இருந்து தொடங்குகிறது. இலங்கையில் ஒரு காலத்தில் சிரிப்பு முற்றங்களை கலக்கி கொண்டிருந்தன. குடும்பம் என்றால் எல்லாமே என்ற ஒரு நிலை. ஆனால் பல தசாப்தங்களாக இருந்த பதட்டமும் போரும் கூட வாழ்க்கையை சிதைக்கத் தொடங்கின. அவர்கள் எடுத்துச் செல்ல முடிந்ததை மட்டுமே சுமந்து கொண்டு தப்பிச் சென்றனர். நினைவுகள், நம்பிக்கை மற்றும் ஒரு புதிய நாட்டில் பாதுகாப்பு கிடைக்கும் என்ற ஒரு ஆசை. ஆனால் யுத்தத்திலிருந்து தொலைவில் இருந்தாலும் கடந்த காலம் நினைவுகளை விட்டு செல்லவில்லை. மன உளைச்சல், தாயகம், இழப்பு மற்றும் மௌனம் இவை குடும்பங்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் எப்படி வேதனைப்படுகிறார்கள் என்பதையும் அமைக்கின்றன. இது அன்பும் இழப்பும் குறித்த ஒரு கதை. மன வலிமையும் பலவீனங்களும் பெண்ணி பிணைந்த ஒன்று. போரை தாண்டி உயிர் பிழைத்த ஒரு மக்கள். இனி அமைதியான ஆனால் அதே அளவு வேதனை தரும் ஒரு உண்மையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை உருவாகியது. தமிழ் கனேடிய சமூகத்தில் மறைந்திருக்கும் மூத்தோர் துஷ்பிரயோகத்தின் உண்மையான ஓர் கதை.